வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பீன்ஸ் பொரியல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இந்த கடுகு நல்லா வெடிச்சிட்டோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 காஞ்ச மிளகாயை வந்துட்டு உடச்சி இதில் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த பீன்ஸுக்கும் அந்த பச்சை மிளகாய்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அதை கடிச்சிடறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து காஞ்ச மிளகாயே கொஞ்சம் பெஸ்ட்டு. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு பீன்ஸை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணோன்னா சில விட்டமின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியிலே வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த பீன்ஸை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ இது நல்லா கலந்துட்டு இந்த பீன்ஸை வேக வைக்க தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பீன்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நமக்கு வந்துட்டு குக்காகி வந்து வரும். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக சோடா உப்பு வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் அது அவ்வளோ நல்லது கிடையாது. சோடா உப்பு பயன்படுத்தும் போது அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் பி எல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போயிடும். அதனால் சோடா உப்பெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு குக் பண்ணோம் அப்படின்னா இந்த தண்ணியிலே வந்துட்டு கொஞ்சம் அளவு தண்ணியிலே வந்துட்டு அது நல்லா குக் ஆகிடும். நமக்கு வந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகாமல் வந்து கிடச்சிடும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து குக் பண்ணணும். இடையில அப்பப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக வந்து குக் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணியே சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணியை எடுத்தோம் அப்படின்னா அந்த பீன்ஸ் வந்துட்டு சீக்கிரமே குக் ஆகிடும். ஆனால் தண்ணி வந்து வற்றி வர்றதுக்கு வந்துட்டு நிறைய டைம் எடுக்கும். அப்போ வந்து பீன்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா குறைஞ்சிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு வந்துட்டு இந்த பீன்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பொரியலுக்கு. இதை வந்து அப்படியே சேர்த்துட்டு இந்த பீன்ஸ் கூட சேர்த்து அப்படியே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். தேங்காய் பூ சேர்த்தோடனே உடனே வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அது கெட்டு போன மாதிரி சளிச்சு போன ஸ்மெல் வருதுன்னு சொல்லல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அது வந்து கிளறி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தேங்காய் பூ லேசாக வதங்கிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த பொரியல் வந்து கெட்டு போகாது. இன்னொன்று வந்து அந்த பீன்ஸில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் பூவை வந்து ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், பீன்ஸ் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.